This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். பெரிய அசம்பாவிதம் நடக்கும் முன் தடுக்கணும். சென்னையில் விமானங்களின் மீது 3வது முறையாக லேசர் அட்டாக். சென்னை விமான நிலையத்தில் இன்று காலை தரையிறங்கும் விமானத்தின் மீது லேசர் லைட் அடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 2 வாரங்களில் இது 3வது சம்பவம் ஆகும். விமானிகள் அவசரமாக கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்து பத்திரமாக தரையிறங்கினர். போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜூன் 5ஆம் தேதி துபாயில் இருந்து சென்னை வந்த எமிரோஸ்ட் AK 542 விமானம் தரையிறங்கும் போது சுமார் 6 கடல் மைல் தூரத்திற்கு இருந்தபோது பச்சை நிற லேசர் ஒளி விமானியின் கண்களை கூசச் செய்தது. இதனால் விமானி வேறு வழியின்றி விமானத்தை மீண்டும் மேலே செலுத்தி பின்னர் பத்திரமாக தரையிறங்கினார். இந்திய விமான நிலைய ஆணையர் மற்றும் சென்னை விமான நிலைய காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து விசாரணை நடத்தினர். லேசர் ஒளி வந்த திசையை கண்டுபிடித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுபோன்ற செயல்கள் மிகவும் ஆபத்தானவை என்றும் இதனை செய்பவர்கள் மீது பாரதிய நியாய சன்ஷதா பிரிவு 125 கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். இதற்கு முன்னதாகவே மே 25ஆம் தேதி இதுபோன்ற எமிரோஸ் போயிங் 777 300ER விமானம் சென்னை விமான நிலையத்திற்கு அருகே இறங்கும்போது லேசர் ஒளி தாக்குதல் உள்ளானது. இது காரணமாக விமானம் தரையிறங்க முடியாமல் மீண்டும் மேலே சென்றது. 10 நாட்களுக்குள் கடந்த இந்த 2 சம்பவங்களும் சென்னை விமான நிலையத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏப்ரல் 17ஆம் தேதி புனேவில் இருந்து பாட்னா சென்ற இண்டிகோ விமானம் ஜெயபிரகாஷ் நாராயணன் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது அருகில் இருந்த திருமண மண்டபத்தில் இருந்து வந்த லேசர் ஒளி காக்பிட்டை தாக்கி விமானியை குழப்பியது. விமானிகள் உடனடியாக சுதாரித்து கொண்டு விமானத்தை பத்திரமாக தரையிறக்கினர். இருப்பினும் இது போன்ற நிகழ்வுகள் விமான நிலையங்களுக்கு அருகே லேசர் பயன்பாட்டில் ஆபத்தை உணர்த்துகிறது. சென்னை விமான நிலைய அதிகாரிகள் மற்றும் பரங்கிமலை காவல்துறையினர் விமான நிலையத்தில் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள திருமண மண்டபங்கள் உட்பட பல்வேறு இடங்களில் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். விமானத்தில் டேக் ஆஃப் மற்றும் லேண்டிங் போன்ற முக்கியமான நேரங்களில் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுவது மிகவும் ஆபத்தானது. லேசர் ஒளி ஒரு கணம் விமானியின் கவனத்தை சிதறடித்தாலும் அது விபரீத விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். சென்னையில் அடுத்தடுத்து நடக்கும் சம்பவங்கள் விமான போக்குவரத்து அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு நிபுணர் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து அதிகாரிகள் கூறுகையில், விமானத்தை நோக்கி லேசர் ஒளி பாய்ச்சுவது சட்டப்படி குற்றமாகும். BNS பிரிவு 125 கீழ் குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.